தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக செயல் தலைவராக பெண் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக செயல் தலைவராக பெண் நியமனம். திமுக 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்து விட்டது. நடைபெற்று முடிந்த மாவட்ட செயலாளர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் கருணாநிதி காலத்து அரசியல் பண்ணக்கூடாது, வாக்காளர்களை கவர்வதற்காக புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் கூறினர். மேலும் மு.க. ஸ்டாலினுக்கு வயதாகிவிட்டதால் கட்சி பொறுப்பை பகிர்ந்து கொள்வதற்கு வசதியாக ஒருவரை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது கனிமொழிக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இந்த சூழ்நிலையில் அதிருப்தியில் உள்ள கனிமொழியை சரிகட்டுவதற்காக திமுக தலைமை ஒரு புதிய முயற்சியை எடுத்துள்ளது. திமுக செயல் தலைவராக கனிமொழி நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. திமுக செயல் தலைவராக கனிமொழி நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. நடைபெற்று முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தென் மாவட்டங்களில் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை. அதை சரிகட்டுவதற்காக கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக திமுக நாடார் சமூகத்து வாக்குகளை மீண்டும் பெறலாம் என திட்டமிட்டுள்ளது. தற்பொழுது கனிமொழிக்கு செயல் தலைவர் பதவி வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலின் அந்த செயல் தலைவர் பதவியை அவரும் விரும்புவதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பொதுச் செயலாளர் பதவியும் பொருளாளர் பதவியும் காலியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் யார் நியமிக்கப்படுவார்கள் என்பது தெரியவில்லை. தற்பொழுது செயல் தலைவர் பதவிக்கு கனிமொழி நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது.